ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியோடு வந்திருக்கேன். நம்ம சோஷியலாக நடக்கிற ஒரு விஷயம் ஒரு கதையை வச்சு சொல்லலான்னு இருக்கேன். ஒரு ஊரில் ஒரு அழகான கப்பல் இருந்தாங்க. அவங்க ஒரு பழைய காலத்து ஸ்டோரியை இமேஜின் பண்ணிக்கோங்க. அவங்க ஒரு டாங்கி வளர்த்துட்ருக்காங்க, கழுதை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கழுதைக்கு தனியாக ஒரு தொழுவம் போட்டிருக்காங்க. அந்த கழுதையை நல்லா வேலை வாங்குவாங்க. அது மூலயமா இவங்களுக்கு கிடைக்கிற ஏர்னிங்ஸ் அதை வச்சு நல்லா அவங்களோட உணவு, அவங்களோட துணிமணியெல்லாம் வாங்கிக்கிறாங்க. மேஜராக அவங்களோட மணி அந்த கழுதையின் உழைப்பு மூலயமா வந்துக்கிட்டுருக்கு. கழுதைக்காக உணவு, அவங்க கழுதைக்கான சாப்பாடு எல்லாமே கொடுத்து அந்த கழுதையும் நல்லா பார்த்துக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வீட்டில் விளையாடுறதுக்காக ஒரு செல்ல நாய்க்குட்டி ஒன்று வாங்குகிறாங்க. அந்த சின்ன நாய்க்குட்டி என்ன பண்ணும் அப்படின்னா, காலையில் எழுந்திரிக்கும், விளையாடும், அந்த ஓனரை போய் கொஞ்சிக்கிட்டே இருக்கும், அந்த ஆண்டியை போய் கொஞ்சம் இந்த மாதிரி விளையாடிக்கிட்டே இருக்கும். அப்போது வெளியிலேருந்து இந்த கழுதைக்கு, நம்ம எவ்வளோ வேலை செய்கிறோம், நம்மளை இந்த மாதிரி நம்ம ஓனர் செல்லம் கொஞ்சவே மாட்டேன்றாங்க, ஆனால் அந்த நாய்க்கு மட்டும் எல்லாமே பண்ணுறாங்க, நாய் ஒரு வேலையுமே செய்ய மாட்டேங்குது, சும்மா விளையாடிக்கிட்டே இருக்குது அப்படின்னு பார்த்து ரொம்ப கவலையாக இருந்துச்சான். ஓகே, இது கதை. ரியாலிட்டிக்கு வருவோம். விமன் நிறைய பேர் இதை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வீடாக இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸ் வீடாக இருக்கட்டும், நம்ம வீடாக இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸ் வீடாக இருக்கட்டும், இன்லாஸ் வீடாக கூட இருக்கட்டும், ஆஃபீஸாக இருக்கட்டும், ஒரு நியூ கேதரிங்காக இருக்கட்டும், ஒரு திடீர்னு ஒரு மீட்டிங் போகிறீங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஈவெண்ட்டாக இருக்கட்டும், அங்கே ஒரு சில பீப்புளுக்கு மட்டும் ஸ்பெஷல் அட்டென்ஷன் கிடைக்கும். நீங்கள் நிஜமாகவே அந்த ஈவெண்ட்டுக்கோ நிறைய பெரிய ஹார்ட் ஒர்க் கூட நீங்கள் போட்டிருந்துருக்கலாம். உங்களுக்கு அந்தளவுக்கு மரியாதை கிடைக்காது. அண்ட் சோஷியலைஸும் உங்ககிட்ட ஆக மாட்டாங்க. ஒர்க் ரிலேட்டடாக மட்டும் கேட்டுட்டு ஒதுங்கிப்பாங்க உங்ககிட்டேருந்து. ஜஸ்ட் பிகாஸ் யூ ஆர் நாட் ஹேவிங் அ ப்ளீஸிங் அப்பியரன்ஸ் தே சே. அவங்க சொல்கிற அந்த ப்ளீஸிங் அப்பியரன்ஸ் இல்லாத ஒரே காரணத்தினால மட்டுமே வேலை சுமை அதிகமாக இருக்கும் பெண்கள் வேலை சுமை அதிகமாக இல்லாமல் அந்த எல்லாரும் பாராட்டக்கூடிய, எல்லாரும் தேடி பேசக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கக்கூடிய ஒரு சில பெண்கள். இந்த வீடியோ பார்க்குற பெண்களில் 2 பேரும் 2 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் இருந்து கூட இதை பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துலையே உதறிடாமல் ஃபுல்லாக அந்த வீடியோவை பாருங்கள். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பெண்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு சிலருக்கு அப்பா நம்மக்கிட்ட பேசலப்பா, வா ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு ஒரு சிலருக்கு தோணும். ஒரு சிலருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, அப்படி என்னப்பா இருக்குது, நாங்களும் தான் நல்லா ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம், ஏன் எங்களை இப்படி ஒதுக்குறீங்க? ஏன்னா இந்த மாதிரி இடத்துல வேலை செய்கிறதுக்கு மட்டும்தான் வச்சுப்பாங்க, கூட சாப்பிட்றதுக்கு கூட சேர்ந்து கூப்பிட்ருக்க மாட்டாங்க. சம்டைம்ஸ் ஃபுட்டு ஆர்டர் பண்ணாத கதெல்லாம் கூட இருக்கும். ஒரு ஈவெண்ட் இருந்திருக்கும், அந்த ஈவெண்ட் முடிஞ்சிட்டு திருப்பி போகும்போது அவங்களுக்கு அந்த ஸோ கால்டு ப்ளீஸிங் ஃபேர் அப்பியரன்ஸ் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிற சேஃப்டி செக்யூரிட்டி கூட இந்த பொண்ணுங்களுக்கு இருக்காது. ஸோ இந்த மாதிரி எல்லா ரிஜெக்ஷன்ஸ் இருக்கிற போது நம்மளுக்கு என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்னு தோணும் இல்லையா? ஆனால் அவங்களுக்கும் கிடைக்கும். அந்த கிடைக்கிற பொண்ணுங்களில் ரொம்ப ரேராக ஒரு சிலருக்கு என்னது இது இப்படி பண்ணுறாங்க, மொய்க்கிற மாதிரி மொய்க்கிறாங்க அப்படிங்கிறது கூட தோணலாம். 2 சைட்லேயுமே 2 விதமாகவுமே தோன்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான பெண்களுக்கு இந்த கதை மூலயமா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் மிட் ஆஃப் த வீடியோவில் தான் பார்க்குறீங்க அப்படின்னா, கோ டு த ஸ்டார்டிங், திருப்பி அந்த கதையை கேளுங்க. நம்ம கதையில் கழுதை ஏக்கமாக இதே மனநிலையில் தான் அந்த நாய்க்குட்டியுமே பார்த்துட்ருக்கு. நாய்க்குட்டி ஒரு வேலையுமே செய்கிறதில்ல, சும்மா அதோட க்ளீனிங் ஒர்க்கையுமே அவங்க தான் ஓனர் தான் பார்த்துட்ருக்காங்க. இதை பார்த்த கழுதை என்ன பண்ணுது அப்படின்னா, நாய்க்குட்டி மாதிரியே நம்மளும் ஓனர் மேலே ஏறி உளுந்து விளையாடி அதோட நாக்கால் ஓனரை கிஸ் பண்ணிகிட்டே இருந்தோம், நக்கி எடுத்துகிட்டே இருந்தோன்னா ரொம்ப பிடிக்கும் போல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நாய்க்குட்டி என்னெல்லாம் பண்ணுதோ அது எல்லாத்தையும் இந்த கழுதை பண்ணலான்னு யோசித்து ஒரு நாள் அதிகாலையில் விண்டோவை தாண்டி உள்ளே குதித்து அந்த மாதிரி எல்லாம் சேஷ்டைகள்லாம் பண்ணுது. கழுதை என்ன நினச்சிக்கிச்சு, நம்ம ரொம்ப க்யூட்டாக பண்ணுறோம் நாய்க்குட்டி மாதிரின்னு நினச்சிச்சு. ஓனருக்கு நம்மளை பிடிக்கும்னு நினச்சிருச்சு. ஆனால் ரியாலிட்டி என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆஃப்கோர்ஸ்
அது எகிரி குதிச்சதுக்கு எல்லாம் உடஞ்சி தள்ளி என்ன ஆயிருக்கும், அவருமே பயந்து மிரண்டு ஒரு குச்சியும் கொம்பும் எடுத்துகிட்டு அதை அடித்து துரத்திட்டு வெளியில் அமுச்சு அதோட ஸ்டேபிளில் போய் கட்டியிருப்பாங்க. என்னடா இது கழுதை ஏன் திடீர்னு இப்படியெல்லாம் நடந்துக்குது அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த நாய்க்குட்டி அப்போ கூட அது அஃபெக்ட் ஆகிருக்காது. அந்த நாய்க்குட்டியை ப்ரொடெக்ட் தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தாங்க, இந்த மாதிரி அட்டென்ஷனோ எதுவுமே கிடைக்காம சேஃப்டி செக்யூரிட்டியெல்லாம் கிடைக்காதவங்க மற்றவங்கள பார்த்து நம்ம அவங்கள மாதிரி நம்மளும் இன்னும் நல்லா பொலைட்டாக இருக்கணும், கொஞ்சம் ரிசர்வ்டாக இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் நம்ம சிரித்து பேசணும் அப்படியெல்லாம் நம்ம ட்ரை பண்ணவே வேணாங்க. ஏன் அப்படின்னா அவங்க யூஸ்லெஸ் நாய்க்குட்டி, நீங்கள் உழைக்கிற டாங்கி. அதுக்குன்னு டாங்கிங்கிறதுனால அது ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. யூஸ்லெஸ் நாயாக இருக்கிறத விட உழைக்கும் வர்க்கமாக இருக்கிறது மிக மிக உன்னதமான விஷயம். நம்ம அவங்களோட போர்வை எடுத்து போத்திக்க முடியாது, அவங்க நம்மளை மாதிரி உழைக்க முடியவே முடியாதுங்க. அவங்க ஜஸ்ட் ஃபார் என்டர்டெயின்மெண்ட், அவங்களோட ஆயுசு காலமும் அவ்வளோதான். இந்த ரியாலிட்டியை நம்ம புரிஞ்சுக்கணும். திஸ் இஸ் ரியலி அ ஹார்ட் ரியாலிட்டி, த ப்ரூட்டல் ட்ரூத். இதை பற்றின உங்கள் கமெண்ட்ஸ் என்னங்கிறத கீழே சொல்லுங்கள். கழுதைன்னு கேவலமாக கம்பேர் பண்ணுறேன்னு தயவு செஞ்சு நினைக்க வேணாம். பட் சம்டைம்ஸ் ஹார்ட் ட்ரூத் ஷால் பி அக்செப்டட் இன் அ ரியல் ஹார்ட் வே. அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்க நம்ம ட்ரை பண்ணோம் அப்படிங்கும்போது நமக்கு ரொம்ப 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 கம்ஃபர்டபுளாக இருக்கும். எந்த விஷயத்தில் அப்படின்னா நம்ம வேலைகளை நம்மளே செஞ்சுப்போம். மோஸ்ட்லி நம்ம வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருப்போம். நம்மளோட சேஃப்டி செக்யூரிட்டி, நம்மளோட அப் அண்ட் டவுன் ட்ராவல்ஸ், நம்மளோட ஃபுட் மெயின்டெனன்ஸ், நம்மளோட வேலைகள் எல்லாத்தையுமே எந்த இன்டர்வென்ஷனும் இல்லாமல், எஸ்பெஷலி யார்கிட்டையும் அப்ரூவல், ஒப்பீனியன், அவங்களோட நல்லா இருக்குன்னு சொல்கிற வார்த்தை, இது எதையுமே பார்க்காம நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துகிட்டே இருக்கலாம். No one is going to watch you, no one is going to comment you. We are free from most of the things that no one will get. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேவையானவங்களுக்கு இந்த பதிவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றின உங்களோட ஹானஸ்ட் கமெண்ட்ஸை ப்ளீஸ் தெரிவிங்க. இல்லை இந்த வீடியோ சுத்தமாகவே பிடிக்கலை, இந்த கமெண்ட்ஸ் இது கண்டிப்பாக தேவையே இல்லை அப்படின்னா கூட ப்ளீஸ் டீட்டெயில்டாக உங்களோட ரிவ்யூவை இதில் கீழேயே கொடுங்க. தேங்க்யூ, பாய்.